ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ஸ்நாக்கை செஞ்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும், நமத்து போகாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். வாங்க ஸ்வீட்டாக நம்ம சூப்பராக சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பூர்ணம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், மேலே மாவு வந்து எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நெய், வெண்ணெய், எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மேலே ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கணும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணணும். அது வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு நம்ம பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். பொட்டுக்கடலை நல்லா சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரவை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2-3 சுற்றினாலே போதும், கொரகொரப்பாக நமக்கு பொட்டுக்கடலை அரைப்பட்டு வந்துடும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் அரைச்சி எடுத்துருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம். அதே மாதிரி ரொம்ப முழுசாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ அதே பொட்டுக்கடலை அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நான் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 3/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் சர்க்கரை வந்து நான் அளந்து எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக பவுடராக சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தேங்காவை வெள்ளையாக நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வந்து இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நம்ம எதுக்காக தேங்காவை வெறும் கடாயில் வறுத்துட்டு நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக் தான். அதுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கூட தேங்காயில் ஈரப்பதமே இல்லாத மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடையிலலாம் கூட விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட்டை துருவி இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுக்கு பதிலாக கடையில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி வறுத்து எப்போவுமே செய்வேன். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ஏன்னா கலர் மாறிடும் தேங்காயோட கலர். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு நீங்கள் தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10லிருந்து 12 நிமிஷமாவது நம்ம வறுக்கணும். அப்போ தான் தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக வறுப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி அப்படியே விழணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வறுத்திங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி உதிரியாக நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். பொட்டுக்கடலை கூடவே வறுத்து வச்சுருக்கிற இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, சர்க்கரையை பொடி பண்ணும்போது நீங்கள் சர்க்கரை கூடவே ஒரு ஏலக்காவை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஏலக்காவும் நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பூர்ணம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவும் வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நம்ம சோமாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப பெரிய உருண்டைகளெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சமாக போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும்.
சோமாஸ்க்கு வந்து அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சோமாஸ் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சோமாஸ் செய்யறதுக்கு வந்து மோல்டு இருக்கும். இதில் வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மோல்டில் போட்டுக்கலாம். மோல்டு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணம் எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பராக சோமாஸ் நல்லா ஷேப்பாக கிடச்சிரும். இதே போல் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 செஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி மோல்டு இல்லைனா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. மோல்டு இல்லாமலும் இப்போ நம்ம செய்யலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இந்த அவுட்டரில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணும் போதே கட் ஆகிட்டு வந்துடும். இப்போ என்கிட்ட ஷார்ப்பாக இல்லை, அதனால் நான் வந்து இப்படி வச்சுட்டு சைடில் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மீடியம் சைஸில் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து சென்டரில் கொஞ்சம் பூர்ணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கம்மியாக இல்லை அதிகமாக எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பக்கம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, பிரியாமல் இருக்கணும். கொஞ்சம் கூட பிரியவே கூடாது, அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு குக் பண்ணும்போது பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பூர்ணமெல்லாம் எண்ணெயில் வந்து விழுந்துடும் வெளியில். இப்போ வந்து இந்த ஃபோக் ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு சைடில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி டிசைனில் நமக்கு கிடச்சிருச்சு. மோல்டே இல்லாமல் செய்ய முடியும். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக அப்படியே எண்ணெயை வந்து தெளித்து விடுங்க, அப்படி இல்லைன்னா திருப்பி கொடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூர்ணமெல்லாம் ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த மோல்டுலேருந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாவு மீதியாகி நம்ம எடுப்போம். அந்த மாவு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பிசைஞ்சு நீங்கள் உருண்டை பண்ணி தேய்ச்சி சோமாஸ் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோமாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சோமாஸ் வந்து போட்டிருக்கோம் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பூர்ணம் வந்து நம்ம ரவையை யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம். இந்த வீடியோவில் ரவை இல்லாமல் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு பூர்ணம் ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம். நல்லா மெல்லிசாக மாவை தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோமாஸ் வந்து கிறிஸ்பியாக ஒரு வாரம் ஆனாலும் நமுத்து போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சுருக்கிறதுனால கெட்டு போகாது. அதே நீங்கள் தேங்காவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணிங்கன்னா சோமாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் இல்லை 3 நாள் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால சோமாஸ் வந்து கெட்டுரும். அதுவே நம்ம செஞ்ச மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா 10 நாள் ஆனால் கூட சோமாஸ் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மேலே.
டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சோமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.